வணக்கம். இன்றைக்கு ஒரு முக்கியமான விடயம் கதைய போகிறோம். என்னண்டா, கிளிநொச்சியில் இருக்கிறார்கள் நாயலா, கிளிநொச்சி நாயல் என்று டாக்டர் சொல்லி போட்டாரா. ஸோ நாங்கள்லாம் 4 காலையா தெரிகிறோம் என்று கனகோள் கனவேர் எனக்கு எடுத்து பேசிச்சுனா மச்சான் உள்ள இவ்வளோ பாசமாக இருந்தாங்க, இப்படியெல்லாம் காய்ச்சிட்டேன். நான் சொன்னேன், இங்கே வா சொல்கிறத கேளுங்க. ஒரு அண்ணா ஒரு ஆள் ஆஸ்திரேலியாவில் தவாண்ணா அண்ணாக்கு நான் சொன்ன விஷயம், அண்ணன் கிளிநொச்சியில் வேளமாயுதம்தான் அவைண்ட அரசியல் பிரதிநிதி என்று நினைக்கிற நாயலுக்கு, கிளிநொச்சியில் ஸ்ரீதரன் தான் அவர்களுடைய அரசியலையும் தமிழீழத்தையும் வேண்டி தரப்போறார் என்று கதைக்கிற நாயலுக்கு சரிதானே. கிளிநொச்சியில் இருக்கிற தவராசா டக்ளஸோட தவராசாவா தவக்குமாரா அந்த டக்ளஸோட ஒருத்தர் அவர் தான் தங்களுடைய தெய்வம் என்று நினைக்கிற நாயலுக்கு தான் நான் இந்த பயில சொல்கிறேன். மற்றபடி கிளிநொச்சியில் படித்து ப்ரொஃபாக போட நேற்று கூட ஒரு கன்சல்டன் ஒரு ஆள்கிட்ட அப்பா நான் கோல் எடுத்தேன். நான் திருப்பி கோல் எடுக்க மறந்தவொடனே நம்பரே சேவ் பண்ணல. தமிழ் நான் இப்படி ஒரு கன்சல்டன் அந்த மனுஷன் தான் என் மகனை வயிற்றுலேருந்து வெளியால் எடுத்து விட்டது. ஸோ அவர்கிட்ட அப்பா கதைக்கிறேன் சொன்னாங்க. அங்கிள் நான் கதைக்கிறேன், இப்போ மீட்டிங் ஹோல் நிற்கிற பிரசிடென்ட்டோட எடுக்க மறந்துட்டேன். இப்படி படித்தவங்க எல்லாம் கிளிநொச்சியிலேருந்து வந்திருக்கிறாங்க. எத்தனையோ ப்ரொஃபஸர்மார் கிளிநொச்சியிலேருந்து வந்திருக்கிறாங்க. எத்தனையோ கன்சல்டன்ட்மார் கிளிநொச்சியிலேருந்து வந்திருக்கிறாங்க. எத்தனையோ சயின்டிஸ்ட் மேர் வழியாலேருந்து வந்திருக்காங்க கிளிநொச்சியிலேருந்து. கிளிநொச்சி தான் ஒரு காலத்தில் புதுசாக எல்லாம் ஆயுதங்களை உலகத்துக்கே காட்டினது. நான் அந்த ஆக்களை கட்டி காய்க்கல. நான் கதைச்சது யாரை பற்றி தெரியுமே, ஸ்ரீதரன் என்ற நாய்க்கு பின்னால் நக்கிற நாய்கள் இருக்கல்லோ, அந்த நாயைத்தான் நாய் என்று சொல்லிக்க. அந்த நாயில் ஒரு நாய் இந்த வீடியோ பார்த்து போட்டு குளற நாயண்டா அது நாய் தான், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. வேளமாயுதம் கொத்துராட்டி கடைக்காரன் பின்னாலையும் முன்னாலையும் போய் திரியிற இருக்கிற சில நாயல் இருக்கல்லோ, அந்த நாயலுக்கு தான் சொல்லியிருக்கிறேன். அந்த நாயில் ஒரு நாய் தான் இந்த வீடியோ பார்த்து கத்த போதண்டா, அது பிரச்சனையே இல்லை. இந்த கராச்சி பிரதேச சபையில் கராச்சியில் டிஎஸ் ஆஃபீஸில் மண்ணல்ல அந்த எல்லாம் அள்ள அந்த கொமிஷனில் வாழ்கிற நாயல் இருக்கல்லோ, அந்த கிளிநொச்சியை நாசமாக்குற கசிப்பு விற்கிற நாயல் இருக்கல்லோ, அந்த நாயில ஒரு நாய் தான் கத்துமாக இருந்தால் தாராளமா கத்து ராமநாதன் அர்ச்சுனா 077-556-99-24 ரெக்கார்ட் பண்ணி வழக்கு போடுவேன். ஆனா முடிஞ்சா கத்து, முடிஞ்சா கிளிநொச்சியால தான் போவேன். டெய்லி போய்களை லைவே போட்டு கொண்டு போறோம். புடுங்குறானியே புடுங்கடா, ஒரு பிரச்சனையும் இல்லை. நான் என்ன சொல்றேன்டா, காவாளிகளுக்கு பயந்தவன் எல்லாம் அரசியல் செய்யலாது, கண்ட நாயலுக்கு பயந்தெல்லாம் நான் அரசியல் செய்யலாது. நான் கிளிநொச்சியில் இருக்கிற அன்பான மக்களுக்கு சொல்லலாது, கிளிநொச்சியில் இருக்கிற எல்லா பாசமான இருக்கிற சனத்துக்கு நான் சொல்லல, கிளிநொச்சியில் உள்ள படித்த சனத்துக்கு நான் இதை பற்றி கதைக்கல. கிளிநொச்சியில் படிக்காட்டிலும் அரசியல் அறிவோடு இருக்கிற சனத்துக்கு 7000 பேர் கிளிநொச்சியிலிருந்து என்பிபி போட்டிருக்காங்க, 3000 பேர் எனக்கு போட்டிருக்காங்க, அவங்களை நான் கதைக்கல. இப்பவும் வேளமாயில்தான் கிளிநொச்சியின் முத்தண்டு நினைக்கிற மூதேசியர் இருக்கல்லோ, மூதேசியருக்கு தான் இந்த பயில சொல்லியிருக்க. இப்போ ஸ்ரீதரன் தான் தமிழீழம் வேண்டி தருவார் நினைச்சு கொண்டிருக்கிற நாயல் இருக்கல்லோ, இந்த நாயலுக்கு தான் பயிர் சொல்லிக்கின்றாசா. முழுப்பதில் வீடியோவில் இருக்கு, போய் பார். நன்றி, வணக்கம். அர்ச்சுனா. வணக்கம். நான் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா. 2026 ஆண்டு மார்ச் மாதம் 21 சனிக்கிழமை ஒரு கடும் பம்பலான வீடியோ ஒன்று போட போறேன். நான் இதை எதிர்பார்த்தது தான். ஆனால் எனக்கு அது பிரச்சனை இல்லை. சில விஷயங்களை பயப்படாம துணிஞ்சு சொல்றதுக்கு ஒரு முதுகெலும்பு கொண்டு இருக்கும். முதுகெலும்பு இல்லாம அரசியல்வாதியா இருக்கல. அது அங்கேயும் ஒரு குத்து, இங்கேயும் ஒரு குத்து, அவடத்துக்கேயும் ஒரு குத்து, வளத்துக்கேயும் ஒரு குத்து. இந்த வேலையில என்னால பாக்கல. நேர முகத்துக்கு நேர சொல்லியும் பழக்கம், கள்ளனண்டா கள்ளனண்டு சொல்லியும் பழக்கம், பொட்டையனண்டா பொட்டையனண்டு சொல்லியும் பழக்கம். முகத்துக்கு நேர அது சிங்களவனா இருந்தாலும் சரி, தமிழனா இருந்தாலும் சரி, முஸ்லீமா இருந்தாலும் சரி, முகத்துக்கு நேர கதைக்கிற முது எலும்பே நடை இருக்கு. நீங்கள் எங்கே இருந்தாலும் போய் என்னுடைய ஸ்பீச்சுக்கு கீழே சிங்கள மக்களுடைய கொமெண்ட்களை நீங்க பார்த்துருப்பீங்கன்னு சொன்னால், சிங்கள மக்களுக்கு எதிராக கதைச்சிருந்தா கூட எங்களோட இனத்தை அழிச்சவங்கள் என்று நான் கதைச்சிற சில வீடியோக்கள்ல கூட கீழே அவன் முதுகெலும்போட கதைக்கிறான், தன்னை இனத்துக்காக கதைக்கிறான், தன்னை சனத்துக்காக கதைக்கிறான், தனக்கு ஓட் போட்டவனுக்காக கதைக்கிறான். ஆனால் அவன் கதைக்கிறதுல பிழை இல்லை என்கிற கோமெண்ட் கணக்கே இருக்கிறது. இதுல நான் சில விஷயங்களை கதைக்கணும். என்னன்றா, எங்களோட தமிழ் மக்களுக்குள்ள ஒரு பெரிய ஒரு பிரிவு. இதை எப்படி வேணுமென்றாலும் நீங்க எடுத்துக்கொள்ளலாம், எப்படி வேணுமென்றாலும் எடுத்துக்கொள்ளலாம். சரி, அது கதைக்கிறதுக்கு முன்னம் இது தொடர்பான விடயம்ன்றதை போடுறதுக்கு நான் இந்த ஒரு சின்ன குட்டி வீடியோ ஒன்று போடுறேன்னு பாருங்க. யாழ்ப்பாணத்தாலே படிச்சவன் கிளிநொச்சியில் இருக்கிற நாய் எல்லாம் மத்திய நாட்டில இருந்து வந்திருக்கிற நாய் 100% சோ பிரிச்சு கலைக்கிறாங்க. சரி, இந்த வீடியோ போட்டிருப்பீங்க. இது நான் நேற்றைய தினம் எனக்கு கிளிநொச்சியில குடும்பாவி எரிச்ச
நாயல் பொட்ட நாயல் தொடர்பாக போட்ட வீடியோ. இதுல எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்க போய் எங்க குளறினாலும் சரி, எங்க கத்தினாலும் சரி, எங்க என்கிட்ட ஓட்டை உடைக்கலாம் என்று ஓட்டு உடைகிறது போல ஒருவனுடைய ஓட் என்றது எதை தீர்மானிக்கிறேன்டா அவன் பிரைம் மோட்டிவ் என்ன என்கிறத வச்சுதான் ஓட் வாரது. என்னுடைய ஓட் வந்து நான் பொதுமக்கள்கிட்ட நான் தமிழீழம் வேண்டி தர போறேன்னு சொல்லியோ அல்லது வந்து என்ன சொல்றது நாங்கள் தான் இந்த நாட்டுல இருக்கக்கூடிய ஒரே ஒரு தமிழினன் நாங்கள் தானண்டோ கட்சி போட்டு எடுத்தவன் இல்லைன்னா அல்ல தேசிய தலைவர் இப்படி போராடினவர் அப்படி போராடினவர் மாவீரர் கௌரவிப்பென்று சொல்லி பார்களை வேண்டி கொடுத்துக்கொண்டு இங்க அரசியலமைப்பு சபையில ஒரு குத்து அங்க பார்ல ஒரு குத்து இந்த விளையாட்டெல்லாம் நான் வைக்கல. உங்களுக்கு வடிவா தெரியும் தானே. ஆனா கிளிநொச்சி நாய்கள் என்ற ஒரு விஷயத்த நான் கதைச்சு போடுறேன். அதாவது வந்து கிளிநொச்சியில இருக்கிற நாய்கள் என்று கதைச்சிரு. அது வந்து இப்ப இன்றைக்கு எனக்கு ஆஸ்திரேலியாவில இருந்து கோல் வந்தது. எனக்கு உண்மையாவே ஆதரவுதார கிளிநொச்சி அண்ணா அவரால் தவா ஆறுமுகம் வந்து பேஸ்புக்ல இருக்கிறார். நேரிரவு கோல் வந்தது. நேற்று நான் ஒரு சூம் மீட்டிங்ல இருந்தேன். டைப் பண்ணி மெசேஜ் போடக்கூடிய இருந்தது. பட் முகம் பார்த்து கொண்டு இருப்பாங்க தானே கதைக்கல அது போன்ல. ஸோ விட்டுட்டு போறது சரியில்லை அந்த சூம் மீட்டிங். அப்ப அண்ணாட சொன்னா நான் வெடியை எடுக்கிறேன். இன்னைக்கு வெடியை எடுத்தேன். இப்ப எடுத்து தம்பி கதைக்கிற வசனங்கள் ஒவ்வொரு வசனங்களும் முக்கியம். ஒரு வசனத்துல பிடிச்சு தொங்குவாங்கடா உண்ட ஓட்டை உடைப்பாங்க. நீ அப்படி கிளிநொச்சி என்று கதைச்சிருக்கிறது பிள்ளை. கிளிநொச்சியை சேர்ந்த முழு பேரையும் அதை பாதிக்கும் ராசா. நானும் கிளிநொச்சி தானே ஏதோ ஸ்கூல் என்று சொல்லி அங்கதான் நான் படித்தேன் என்று சொல்லி கிளிநொச்சி என்று உனக்கு ஆதரவு தர எத்தனையோ பேர் கிளிநொச்சியில இருக்கிறோம். இருக்கத்தக்கடையா நீ கிளிநொச்சி நாயல் என்று கதைச்சது பிள்ளை என்றைக்கு. அப்ப நான் சொன்னா ஓமண்ணா அது பிள்ளையாக வந்திருந்தா பிள்ளை. ஆனா நான் கதைச்ச விடயம் என்னண்டா 22,000 பேருக்கு மேல இந்த பார்சரிக்கு ஓட் போட்டுருக்கீங்க. ஆகவே நீங்கள் அறிவு கூடின ஆக்களோ இல்லையோ. ஏன் நான் உங்களை பிள்ளையா சொல்றேன்டா, நீங்க பார்சரிக்கோ தமிழரசு கட்சிக்கோ ஓட் போட்டது பிள்ளை இல்லை. எங்க பிள்ளையண்டா 2009ஆம் ஆண்டு தலைவர் இல்லாம போன பிறகு தலைவர் தண்ட தலைநகரம் வச்சிருந்த கிளிநொச்சியில இப்ப கசிப்பும் சாராயமும் 1000 ரூபாய் காசும் அந்த கச்சான்கடை ஆட்சி மேல கூட்டி கொண்டு வந்து போட்டு மீட்டிங்களும் வைக்கிறத நம்பி ஏமாறுறீங்கள் என்றால் 22,000 பேருக்கும் அந்த 20,000 பேரோ 22,000 பேருக்கும் நான் கேட்கிற கேள்விகள் சிலது. இப்ப நுவரலியாவுல பார பூட்டண்டு தமிழ் சனம் போராடு. யாழ்ப்பாணத்துல வாதரவத்தை எனக்கு நினைவில்லை அந்த பிரதேசத்துல பார பூட்டண்டு 2004ஆம் ஆண்டு ஒரு சனம் போராடி 4-5 படிகள் வெடிவேண்டியும் செத்தவங்க, சுட்டும் கூட செஞ்சவங்க அந்த ஏரியாவில். சரி, சிஐடிக்கார் வந்து சுட்டவங்க. அப்படியும் இருக்க அந்த 2026லயும் அந்த சரணிக்கு அந்த பார பூட்டாண்டு. சோ அந்த பார பூட்டுறதுக்கு மார்ச் 31ஆம் தேதியோட முடிவு எடுத்திருக்கிறோம். 2வது விடயம். 3வது விடயம் வந்து பூனாரியில பார பூட்ட சொல்லி சனம் அடிபட்டது, பழையில பார பூட்ட சொல்லி அனுப்பட்டது. ஆனா இண்ட வரைக்கும் கிளிநொச்சியில பார பூட்டும் கூட 6வது அடிபட்டு இருக்கிறீங்களா? அதை படித்த மேதாவி கிளிநொச்சியில இருக்கின்ற தெய்வர் என்ன சொல்றது தேவர்களே நான் கேட்கிறேன். நாயல் இல்ல தேவர்கள்ட்ட நான் கேட்கிறேன்டா. நான் அதற்காகத்தான் சொன்னான் கிளிநொச்சியில இருக்கிற ஒரு சில நாயல். எந்த நாயல்? அன்றைக்கு வந்து ஒரு கமைக்கார அமைப்புல ஊழல் இருக்குன்ற ஒருத்தன் சொல்றான்டா, நான் ஊழல்வாதி இல்லையண்டா, நான் அவ்வளவு ரிப்போர்ட்டையும் கொண்டு போடுவோம். இந்தா நீ கேட்டது இந்த 16 வருஷத்துக்குரிய 10 வருஷத்துக்குரிய ஆடிட் ரிப்போர்ட். இப்ப நீ கதராசா இல்ல நான் உங்களுக்கு வளர போடுவோம் போட்டிருந்தா அதுலயே மன்னிப்பு கேட்டுருப்பேன்டா. நான் கேட்டது கிளிநொச்சியில கமக்கார அமைப்பு சொல்ற இந்த கள்ள அமைப்பு சனத்திட்ட காசு பண்ற இவங்க காசு செலவழிக்கிற விதம் தொடர்பாக ஏதாவது ஒரு கணக்காய்வு அறிக்கை நீங்கள் இன்லேண்ட் ரெவென்யூக்கு சப்மிட் பண்ணியிருந்தீங்களா, ரிட்டர்ன் வந்துருந்துச்சா, இந்த டேக்ஸை கட்டியிருந்தேன் அப்ப காட்டுங்க. அவ்வளவுதான் நான் கேட்டிருந்தேன். நான் வேற ஒன்றையும் கேட்கல. சோ அதுக்கு போய் யாழ் ஊடக மையத்துல நாங்க அதை கிளிநொச்சியில ஒரு ஊடக மையம் கொண்ட கட்டியிருக்கலாம். நீங்க யாழ் ஊடக மையத்தெல்லாம் போய் கத்தணும். கத்தினார்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த கழுசட நாயல். நான் தான் இந்த அரசியலுக்கு வந்தது எம்பியா இருக்கணும், தொடர்ந்து எம்பியா எப்படி இருக்கிறது, தும்பியா எப்படி இருக்கின்ற ஆசையில இல்ல. உங்களுக்கே தெரியும் இந்த அரசியலுக்கு வர வேண்டிய தேவை எனக்கும் இல்லை. நான் வந்தது வர முடியாதுன்னு சொன்னாக்களுக்கு உங்களோட பாசரி. ஆனா என்ன கவலை என்றா சொன்னாக்களுக்கு பதில் சொல்றதுக்கு தான். ஆனா இந்த இவங்க அந்த பரம்பரை அரசியல ரன் பண்ணலாம நினைக்கிறாங்க. பரம்பரையா பாசரி அவற்ற மேன் அப்படியே பரம்பரையா அரசியலை இந்த முட்டாள் சனத்துக்கு செய்யலாமன்னு நினைக்கிறாங்க. இந்த முட்டாள்களும் அதை நம்புது. அதான் பிரச்சனை. அவர் ஒரு பேஸ்புக் ப்ரொஃபைல் ஒன்றை வச்சிருக்கிறார். அவர் பேஸ்புக் ப்ரொஃபைல் போட்ட உடனே 306 ஷேர் வரும். ஏனண்டா சனம் ஷேர் பண்றதுல
இவற்றை வெடிப்புள்ள தானே இருந்த எல்லா ப்ரொஃபைலுக்கும் ஷேர் பண்றது, எல்லா குரூப்புகளுக்கும் ஷேர் பண்ண என்ன நடக்கும்? அது ஷேர் தான் வரும். இவரே ஒரு போன் ஒன்றை வச்சு 30 ப்ரொஃபைல வச்சு 32 தரம் ஷேர் பண்ணுவார். ஏன்னா அப்படி எங்களுக்கு இதே தெரியாதா? சோ நான் என்ன சொல்றேன்டா, அதுகளை நம்பி இவங்களெல்லாம் உங்களுக்கு தேசிய தலைவர், இவங்களெல்லாம் அவங்களுக்கு போராட்டத்துல தமிழ்ல வேண்டி தருவாங்க நீங்க நினைச்சீங்கன்னா, அது மாதிரியான முட்டாள் கிளிநொச்சி சனங்கள் வேற உலகத்துல ஒன்றுமே இல்லை. அதான் நான் சொல்லுவேன். சாவச்சேரியான் சொல்றீங்க, சாவச்சேரியான் தெரியாம ஓட் போட்டு அர்ச்சுனா பாராளுமம் போட்டானாண்டு. அப்படியே ஒரு சிங்கள ஊடகத்துல ராமநாதன் அர்ச்சுனா ஃபேன்ஸ் கிளப் சிங்களத்துல 25,000 பேர் இருக்கத்தக்கடியான ஃபேன்ஸ் கிளப் இருக்கு. சிங்கள ஃபேன்ஸ் கிளப். ஏன் நான் சொன்னானா தலைவர் கெட்டவர், தலைவர் கூடாதவர் என்றெல்லாம் நான் சொன்னானா? அப்படி தலைவர் கடவுள் என்று சொல்லியும் ராமநாதன் அர்ச்சுனா ஃபேன்ஸ் கிளப் வச்சிருக்காங்க. நான் எங்கேயோ போயிட்டு நீங்கள் எங்கேயோ இருந்து குளறியலடா. எனக்கு என்ன கவலைண்டா, தவான்கிட்ட கேட்க நான் தவான்கிட்ட சொன்னேன், தவானே நான் சொன்னது இந்த அரசியல் முட்டாள்கள் நாய்களை, அதாவது ஒருத்தன் தன் இனத்தை அழிக்கிறதுக்கு 12-22 பாரள வேண்டி கொடுத்துருக்கான்னு தெரியாம அவனுக்கு பின்னால ஒரு சமூகம் போகுதுன்னா அது நாய் இல்லாம வேற என்னென்ன? ஒரு எலும்பு தொண்டுக்கு போறது எல்லாமே பின்னால போகும். சோ அது நாய் இல்லாம என்னென்ன அதுக்கு பேர் என்று கேட்க, அது சரியிடாப்பா. ஆனா நீ பார்த்த கதை என்றால் நாங்களும் கிளிநொச்சி தான், தனக்கும் கிழக்க கோல் வருது, என்ன எல்லா கிளிநொச்சி மக்களையும் அப்படி சொல்லி போட்டான். இப்படிதான் வெளிநாட்டுல இருக்கிற எல்லா மக்களையும் சொல்லி போட்டான். எல்லாம் பக்கத்து வீட்டுக்கு பிறந்தேன்னு சொல்லி கிண பேர் சொல்லிச்சுன்னா எனக்கு காசு வராது, எனக்கு காசுரமான ஒருத்தரும் எனக்கு சப்போர்ட் பண்ணமான். அப்படி நேற்று முந்தாலும் ஒரு HP பவிலியன் வந்துட்டு போறாரு அவரால். நான் அப்படி சொன்னாண்டால் எல்லாரும் எல்லாம் எடுத்துருக்கோம். சோ பிளவிட்டவனுக்கு அது நெஞ்சு குரு இருக்குன்றாசா, குழு இருக்கும். இப்ப ஒருத்தனை பார்த்து கள்ளங்கள் எல்லாம் சுடுவோணுமெண்டா, ஒருத்தனை குரு தான் கள்ளன். நாய்கள் என்று சொல்லிக்குள்ள குரு இருக்குண்டா நீ ஒரு நாய், அதுல எந்த சந்தேகமும் இல்லை. சரிதானே? இப்ப என்ன பார்த்து ஒரு சும்மா ஒருத்தர் பேசுறாரு, இப்ப பாசிரியை வைப்பன யாழ்ப்பாணத்து நாய்களுக்கு எல்லாம் நான் தண்ணி கொடுக்க மாட்டேன் அண்டிவர் பேசினா, அல்லது யாழ்ப்பாணத்துல தனக்கு பாடி எரிச்சவன் எல்லாம் நாய் என்று பேசினா, நான் யோசிப்பேன், ஓகே பாடி எரிச்சவனுக்கு தானே பேசுறான், சரி பிரிச்சு பேசிட்டு போகட்டும், எனக்கு பேசல தானே. நீங்க ஏன் ரோட்ல போற ஓனான எடுத்து சரத்துக்கு வர்றீங்க? என்னண்டா கிணபேர் ஒருத்தர் ஃபேஸ்புக்ல இதாவே போட்டிருக்கார், அவரை படமும் போட்டிருக்கேன் ஃபேஸ்புக்ல. கிளிநொச்சி ரோட்டை தாண்டி தானே நீ போகணும், நீ போய்க்க நான் பார்த்து கொள்ளணும். அப்ப உண்டை விளங்கி கொள்ளணும். இந்த கூத்துகளை கொண்டு நீங்க உங்கண்ட அந்த சார் 5000 சார் விடுறீங்களா சார், அந்த மாதிரி ஆனாக்களோட வச்சுக்கொள்ளோண்டி. இது வரைக்கும் போலீஸ்காரோடய முண்டி 10-15 வழக்கு வச்சிருக்கிறேன். ஒரு வழக்கம் இல்லையில, அது வேற பிரச்சனை, எல்லாம் கள்ள வழக்கு. ஆனா நேர நிமிந்து துணிவா கதைக்கிறவன் நான். சரிதானே? இவன் போய் சிங்கள பம்பு பார்லிமெண்ட் போலீஸ்காரங்க பேசின வீடியோ கூட போய் கொண்டிருக்கு. அப்படி மிருக சக்கனையா சிங்களவன் என்ன ஆதரிக்கிறான் என்றால் ஏதோ ஒன்று இருக்கத்தானடா வேணும். உங்களுக்கு விளங்கலையா? ஒரு தமிழ் அரசியல்வாதியே இன்றைக்காவது சிங்களம் நீங்க நினைக்க கூடாது, சிங்களம் தமிழுக்கு எதிராக நான் கதைக்கிறேன் அதால இல்ல, அவன் தமிழுக்காக கதைக்கிறபடியா தாண்டாப்பா அவங்க இன்றைக்கு யோசிக்கிறாங்க. அவன் உண்மையை சொல்லுவான், உண்மையை சொல்லுவான். என்ன பிரச்சனை யாழ்ப்பாணத்துல நடக்கிற பிரச்சனை நேரத்துல கேட்பாங்க சில எம்பி மேர், மச்சான் அத்தையப்பா முகண்டு என்ன இது, நான் உண்மையை சொல்றது இல்ல, இது எங்கண்ட சைக்கிள் கஜேந்திரகுமார் பிளான் பண்ணி செய்யற இந்த நாடகம் இதுக்கு முன்னால தையிட்டு இதுல ஒரு 30 பேர் 40 பேர் முடிஞ்ச அந்த ஸ்கூல்ல கேம்பஸ் படியல் ஒரு 10 பேர் நிக்க போறாங்க. மற்றபடி யாழ்ப்பாணத்து சனத்துல அந்த விகாரம் கட்டி முடிஞ்சாண்டா பிறகு இந்த அது சம்பந்தமான எந்த இதுவும் இல்லை. யாழ்ப்பாணத்து சனத்தை பொறுத்த வரைக்கும் ஓகே, அந்த விகாரம் கட்டிட்டாங்க, சட்ட ரீதியா உடைக்கல் மண்டா உடையுங்கோ. சட்ட ரீதியா உடைக்கலாண்டா சும்மா போய் குளறி பிரச்சனை ஏற்படுத்தி சிங்கள தமிழுக்கும் சிங்கள ஜனத்துக்கும் தமிழ் ஜனத்துக்கும் பிரச்சனை ஏற்படுத்த வேண்டாம். சோ சட்ட ரீதியா உடைக்கணும்னா உடையங்கூடா, இல்ல பொத்தி கொண்டு இருங்கோ, அவ்வளவுதான் யாழ்ப்பாணம் சொல்ற கதை. ஆனா நாங்க தான் என்ன செய்யறோம், போராடினால இருந்து இந்த வரைக்கும் உடைச்சு கொண்டுதான் இருக்கிறாங்க. வேளமாயுதன் மாதிரியாக்களும் ஸ்ரீதரன் மாதிரியாக்களும் கஜேந்திரன் மாதிரியாக்களும் உடைச்சு கொண்டு என்ன சொல்றாங்கன்னா போராட்டம் செய்யும் இருக்கும். அப்படி இந்த போராட்டத்தால அரசியல் தொடர்ந்து நிற்கும், சனத்துக்கு என்ன லாபம்? அவ்வளவுதான் நான் கேட்கிறேன். கேம்பஸ்ல போய் கொஞ்சம் பேர் குளறினாங்க, அதுல கரை பேர் கிளிநொச்சி போடிய. இப்ப என்ன நடந்தது? யாருக்கு எதிராக மணிவண்ணன் என்ன சொல்லி இருக்கார், தான் நின்று வாதாடினால் மடா வீடியோ ப்ரூஃபோட நீ நிலத்துல போட்டு சிங்க கொடிய அவன் ஒரு நாட்டின் கொடியை போட்டு காலில் மிதிச்சியண்டா அது நீ அரசியலமைப்பு சட்டத்துல செய்யற குற்றம். அது மணிவண்ணன் வாதாடினாலும் சரி, டெலோ ஸ்ரீகாந்தா வாதாடினாலும் சரி, ஜட்ஜுக்கு மற்ற பக்கம் வழக்க கொடுக்கலாது. ஏனண்டா சொல்லலாம் ஜனநாயக உரிமை. ஒரு நாட்டின் கொடியை காலில் போட்டு மிதிச்சா அது பீனல் கோட் செக்ஷன்ல நான் நினைக்கிறேன் எத்தனையோ அது ஒரு தண்டனைக்குரிய குற்றம். சரிதானே? அதுக்கு பிறகு நாங்க சொல்லலாது நாங்க அரசியலா இப்ப இது அரசியலா என்ன செய்யலாம்டா, நீங்க எல்லாரும் முக்கி ஏலாண்ட சொல்லுங்க, நான் வழக்க நிப்பாட்டுறோம் என்றால் என்னுடைய கொள்.
அதற்காகத்தான் நான் சொல்றேன், சிங்கள மக்களோடையும் கொள்வக்கூடாது, சிங்கள போலீஸ்காரோடையும் கொள்வக்கூடாது. சும்மா ஒருத்தன் தனிப்பட்ட போலீஸ்காரன் ஒருத்தன் வந்து அடிக்கிறான்ன்றதுக்காண்டி கொள்வாம இருக்கல. ஆனா இது ஒரு இனம் சம்பந்தமான பிரச்சனை, மாணவர்களுடைய உரிமை சம்பந்தமான பிரச்சனை, அவங்களோட உணர்வு சம்பந்தமான பிரச்சனை. அது அரசியல் ரீதியா நாங்க பார்த்திருப்போம். நேற்றும் ஜனாதிபதியோட சந்திக்க போனாங்க. நேற்றும் கிட்டத்தட்ட 1 மணித்தியாலம் 1.5 மணி அதுக்கு மேல ஜனாதிபதி சும்மா அப்படி கையை போட்டு எங்களோட காட்சி கொண்டு வந்தவர். சோ அந்த நேரத்தில் நான் இந்த விஷயத்தை கேட்டிருக்கலாம். இப்ப ஆனந்த விஜயபால் இந்த விஷயத்தை காய்ச்சிருக்கலாம். இந்த வழக்கு போடாங்க, இது அரசியல் ரீதியான ஒரு பிரச்சனை உண்டு, இதை சும்மா கேம்பஸ் படிக்கிற வாழ்க்கையை நாசமாக்காங்க கேட்கலாம். நான் கேட்டா என்பிபி செய்யுமாடா, ஆனால் என்பிபி உளவு அடிச்சும் நான் கேட்டா செய்யும். ஆனா நான் பாக்குறேன் என்றால் பிள்ளை விட்டாங்க ஒண்ணு செய்யாது. நீங்க இப்பவும் அந்த கெத்தோட தான் நின்று நாங்க உலக்குவோம், உலகி போட்டு நாங்க எல்லாம் கேம்பஸ் படிக்கலண்டா குத்துவானுங்க. குத்தேக்குள்ள ஓவரா தாங்கியதா நேரம் நேரம் சொல்லுங்க பார்ப்போம். அது வரைக்கும் நீங்க உங்களுடைய கம்புகளை பிடிச்சு ஒண்ணு இல்லைங்கோ. அப்படியே ஒரு வழக்கு விழுந்தா அந்த வழக்கு 5-6 வருஷம் போகும் தம்பி. உண்ட படிப்பு நாசமா, உனக்கு மென்டலி ஸ்ட்ரெஸ் ஆகும். போலீஸ்காரன் அடுத்த முறையும் கேம்பஸ்ல ஏதாவது ஒன்றை கழிச்சு போட்டா அதையும் போலீஸ்காரன் பிரச்சனை படுத்துவான். சோ பிரச்சனை படுத்த உன்னைத்தான் பிடிப்பான். மாணவர் தமிழ்பன் ஏன் ராசா சொல்ல கிழக்கை காட்டி அனுபவிங்க. ஆனா இந்த கிளிநொச்சி கதைக்கு வாரம் திருப்ப திட்ட தெளிவான தமிழ்ல கிளிநொச்சி ஆக்களுக்கு தமிழ் நல்லா விளையாம் தானே. சோ என்னுடைய ஆரையூர் கிளிநொச்சி உறவுகளுக்கு, என்ன நேசிக்கிற உறவுகளுக்கு ஒரு விமர்சனத்தை நான் சொல்றேன். நான் கிளிநொச்சியில இருக்கிற மக்கள் எல்லாரையுமே சொல்லல. எனக்கு கொடும்பாவி எரிச்ச இந்த நாயலுக்கு, இந்த பொட்டேனாளுக்கு தான் நான் அந்த பதில சொன்னேன். இப்ப புலம்பெயர் நாள் இருக்கிற எல்லாரும் பக்கத்து வீட்டுல விழுந்தண்டெல்லாம் நீங்க போஸ்ட் போட்டீங்க தானே. இப்ப எங்க அந்த போஸ்டுகள் எல்லாம் யாரும் அந்த போஸ்ட பாக்குறாங்க இல்ல தானே. இன்றைக்கும் நாள் இருந்து காய்ச்சிட்டு தான் போறாங்க வந்து. அது மாதிரி உதவும் எனக்கு ஒரு கிழமையில ஹெமதேம மத்த கை சத்தியாயிடா, அதான் ஸ்ரீலங்கன் சகல விடயவும் ஞாபகம் இருக்கிறது ஒரு கிழமை. அதுக்குள்ள புது டொப்பி கொண்டு வந்துடும் ராமநாதன் அர்ச்சுனா தவிர. சோ நீங்க இதுக்கு குளர்றதால ராசம் ஒன்றுமே செய்யலாது. என்ன பொறுத்த வரைக்கும் அந்த நாய் கூட்டம் இருக்குதானே வந்து கொடும்பாவி இருக்கணுண்டு. இந்த நாய் கூட்டத்துக்கு நான் சொல்லக்கூடிய பதில், நீ நாய் தான், அதுல எந்த சந்தேகமும் இல்லை. நீ ஒரு பரதேசி கூட்டம் தான். உண்ட அந்த பரம்பரை அப்படியாதான். மீனராசிக்காரன் திட்டினா பழிக்கு மண்டுவாங்க பட்டாக்குறைய எனக்கு கருநாக்கு. திரும்பவும் சொல்றேன், இந்த அன்றைக்கு வந்து கொடும்பாவி எரிச்ச நாய் எல்லாம் அழியும். இப்படியே பரம்பரை அழியும். பரம்பரை அழியும் என்ன சொல்ற, நாளைக்கு செத்து விழாதோண்டும் அந்த நேரத்துக்கு அறிவில்லாத கூட்டமாக இது வளர் கிளிநொச்சியில. சில அறிவில்லாத கூட்டமாக ரொம்ப. நானே அதை சொல்லிக்க மத்திய மாலை நாட்டை நோக்கி கையை நீட்டிட்டான், மத்திய மாலை நாட்டு மக்களை அவமானப்படுத்திட்டான். நீங்க ஒரு விடயத்தை நாங்க விளங்கி கொள்ளணும்டா, தமிழ் மக்களுக்கு இல்ல பிரதேசவாதம் கொழுந்து விட்டு எறிகிற ஒரு வாதம். இங்க தமிழன் என்று நாங்கள் ஒற்றுமையா ஒரு நாயும் இல்லை. சரிதானே. யாழ்ப்பாணத்தை ரெண்டு ஒரு ஒன்று இருக்கு. நான் கிளிநொச்சி வீரம் விளைஞ்சாக்கள் ஒன்று இருக்கு. நாங்க மலையகம் அவையெல்லாம் பெனங்கொட்டை என்ற ஒரு கதை ஒன்று இருக்கு. அவன் பெனங்கொட்டைக்காரன் சொல்லுவான் நீங்க தோட்ட காட்டான். சோ தோட்ட காட்டான் அதுவும் இருக்குது. எல்லாற்ற மனசுலையும் இந்த எண்ணங்கள் இருக்கு. அதே வாழ்க்கையில நாங்க மறைக்கல. அதே மட்டக்களப்பான் சூனியம் செய்வான்டுவாங்க. அவன் சொல்லுவாங்க சோத்து பாசல் என்றுவாங்க யாழ்ப்பாணத்தை. சோ அது எங்கள்ட தமிழ் மக்களுக்கு இல்ல. திருவோணமலைக்கு என்ன இருக்கும் எனக்கு தெரியல. வவுனியா மன்னர் முல்லைத்தீவுக்கு அப்படி எல்லாம் இல்லை. எல்லாம் வடக்கு யாழ்ப்பாணத்தான மாதிரி தான் வரும். கிளிநொச்சியும் யாழ்ப்பாணம் தானே. கிளிநொச்சியா காட்டான கதை எல்லாத்தையும் சில பேர் கலைப்பாங்க. நான் அதையில கேட்கிறேன். ஏனண்டா என்ன பொறுத்த வரைக்கும் வெட்டி வெட்டி போடுங்க, எனக்கு அது பிரச்சனை இல்லை. என்ன பொறுத்த வரைக்கும் நான் அங்க இருக்கிற மக்கள் பாவம் தான் யோசிக்கிறேன். அதாவது கனவேர் எனக்கு சொல்லிட்டுனா இந்த அரசியல் இருந்து விட்டுப்போ, நேர்மை நீதியா இருக்கிறதா இருந்தா இந்த அரசியல் இருக்கல. அது பார்சரி மாதிரி அங்க ஒரு பச்சக்கு இங்க ஒரு பச்சக்கு இங்க ஒரு பக்கு, நெடுந்தீவுக்கு போனா அங்க ஒரு பச்சக்கு, முல்லைத்தீவு போனா அங்க ஒரு பச்சக்கு, இங்க கிளிநொச்சிக்கு வந்தா கிளிநொச்சியில ஒரு பச்சக்கு, கூப்பாய் போனா அப்படி ஒரு பச்சக்கு எல்லாம் செய்யலாதுங்க. சரிதானே. நாங்க நீங்க என்னதான் குத்தி முடிஞ்சாலும் சொல்லணும்னு நினைச்சா இங்க என்ன ஆணிய பிடிக்கினாலும் சொல்லுவேன்டா. அதான் எங்கள்ட பழக்கம். சோ கிளிநொச்சியில இருக்கிற அப்பாவி மக்களை நான் பார்த்து நான் என்னட்டு பேசினா இல்லை. அதுல இருக்கிற தெளிவா சொல்லிக்க அந்த முழு வீடியோவும் போய் பாருங்கடாப்பா. 12 லட்சம் ஜனம் இருக்குது, 100 பேர் தான் வந்திருக்கு. இந்த 100 பேர் நாய் கூட்டம் தான், அதுல எந்த சந்தேகம் இல்லைன்னு தான் நான் சொல்லி இருக்கிறேன். 2வது ஜாழ்ப்பாணத்தான் படிச்சவன் என்ற கதையை சொல்லியிருக்கேன். அதுல உனக்கு டவுட்டா கிளிநொச்சியின் ரிசர்ச் அவுட்புட்டையும் ஜாழ்ப்பாணத்தின் ரிசர்ச் அவுட்புட்டையும் எடுத்து பார். அதுல உனக்கு என்ன பிரச்சனை இருக்கு? அப்ப மட்டக்களப்பான் படிக்கிறாண்டு இப்படி பிரதேசவாதம் கதைச்சு கொண்டே இருக்கலான்றா. யாழ்ப்பாணத்திலையும் ப்ரொஃபசர் மேர் இருக்கணும், கிளிநொச்சியிலும் ப்ரொஃபசர் மேர் இருக்கணும். படிச்சு போனாக்கள் பெரிய பெரிய ப்ரொஃபசர் மேர். கிளிநொச்சியில முழு கல்லனும் இருக்கிறாங்க, யாழ்ப்பாணத்துல பயங்கர கல்லனும் இருக்கிறாங்க. சோ யாழ்ப்பாணத்தான் எல்லாம் கெட்டவன், யாழ்ப்பாணத்தான் எல்லாம் நல்லவன், கிளிநொச்சி எல்லாம் கெட்டவன் எல்லாம் நல்லவன் என்று சொல்லல.
குளர்ற நாயல், இந்த Facebookல குளர்ற நாயல், காட்டுவாசி நாயல், இந்த நாயலுக்கு தான் நான் அது பதில சொன்னேன். அதை நீங்க எடுத்து கூட சரத்துக்கு போட போறீங்கன்னா நான் ஒன்னும் செய்யறேன். நீங்க சரத்துக்கு போட்டுட்டீங்க, 50 பேருக்கு சொல்ல போறீங்க ஓட் போட வேண்டாம்ன்றதுக்காக நாங்க சா போறதும் இல்லை. எங்கிட்ட ஓட் பேஸ் இருக்கிறது சா வச்சு இல்லை, சரிதானே? சோ எந்த மண்ணுக்கு எனக்கு ஓட் போட்டுப்பட்ட மண்ணுக்கு எனக்கு போட்டது வந்து வடமராட்சியில, எனக்கு ஓட் போட்டது வந்து வட்டுக்கோட்டையில, எனக்கு போட்ட சித்தங்கனில, எனக்கு தெரியும் கோப்பாயில, எனக்கு பருத்துத்துறையில, வடமராட்சியில, வலிகாமத்துல எனக்கு தெரியும் எந்த சனத்துக்கு என்ன செய்ய வேண்டும். ஆனா இந்த கோப்பாய் வட்டுக்கோட்டை வலிமராட்சி இந்த சனத்துக்கு எல்லாம் தண்ணி தர மாட்டேன்னு குளர்ற இந்த நாய் இருக்கல, ஒரு சில நாயலுக்கு, அந்த நாயலுக்கு தான் நான் இந்த பதில சொல்லியிருக்கேன். அதாவது தண்டை இனம் உண்டாக தமிழீழம் கேட்டு போராடின ஒரு இனத்துக்கு தேசிய தலைவர் பிறந்த இடம் வடமராட்சி, இன்றைக்கும் வடமராட்சிக்கு தண்ணி போய் சேரல. ஆனா கிளிநொச்சியில இருந்தோண்டு நாங்க தமிழீழம் பண்றாங்க. சோ இவனுக்கு தான் இந்த பதில சொல்லிருக்கேன். இதுல ரெண்டு நான் கிளிநொச்சி தான் நீ விட மாட்டேன்டா, கத்து விடாத, மானசபை இன்றைக்கு வருதோ நேர ஏனையின் ரோடோட சேர்த்து பைப் எடுப்பேன்டா. நீங்க யார் என்ன புடுங்கினாலும் புடுங்குற செய்யும். யாழ்ப்பாணத்துக்கு தண்ணி எடுத்துதான் தீருவேன் இரண்டமாட குளத்துல. ஆனா இரண்டமாட குளத்தின் விவசாயிகளை பாதிக்கிற அளவுக்கு செய்வேன் நான் இல்லை. ஏன் என் அப்பா போயிருந்தது கிளிநொச்சியில, நாங்கள் கிளிநொச்சி நடுவ பணிய தலைமை, அக்கறை பொறுப்பா இருந்தார், மாங்கலத்துக்கு பொறுப்பா இருந்தார், எல்லாத்துக்குமே அப்பா பொறுப்பா இருந்தார். சோ எனக்கு கிளிநொச்சி மண்ணில் ஆசையும் பாசமும் இருக்கு. அங்க இருக்கிற ஏழைகளுக்கு விவசாயம் செய்ய மண் கொடுக்காம இன்னொரு இடத்துக்கு தண்ணி எடுக்கிறது ஒரு விதம் பிள்ளை. அதுக்காக தான் ஏடிபி ஃபண்ட் பண்ணினது. 2 அடி 2 மணி இதை உயர்த்துவோம். அதாவது வந்து மழை பெய்யக்க மேலதிக நீரை திறந்தலோடா விடுறீங்க, கடலுக்கு போய் சேரட்டு மண்டி 5 அடி துறக்க வேண்டியதுல 11 அடியில திறந்து விடுறீங்க, போய் துளையட்டு மண்டு. அந்த தண்ணியை மீதம் பிடிக்கிறதுக்கு ஏடிபி ஃபண்ட்ல 2 அடி உயர்த்துறதுக்குரிய அவ்வளவு வேலையும் $1 மில்லியன் தந்தவங்க. இவங்களை அதை செய்யல. ஏனென்றா யாழ்ப்பாணத்துல தண்ணி இல்லாம சாட்டு மண்டு. யாழ்ப்பாணத்தான் கொழுப்பான், யாழ்ப்பாணத்தான் காசு இருக்கு, படிச்சவன் கொழுப்புல இவங்க சாட்டு மண்டு. ஒரு பிரதேசவாதம், ஒரு கேவலமான இன உணர்வுல தான் 2017ஆம் ஆண்டு இந்த நாதாரி நாயல் இதே மொட்டை, அதே மொட்டைன்ற கூட்டம் தான் இந்த பிரதேச உறுப்பினரா இருக்கான். இதே மொட்டை நாய் தான் வந்திருந்து கொண்டு யாழ்ப்பாணத்துல இருக்கிற வடக்கு மாநசபைக்கு முன்னால் நின்று போராடி அந்த தண்ணியை இல்லாம பண்ணினேன். ஞாபகம் இருக்கு உங்களுக்கு? ஏடிபி காரன் ஜோதிச்சிருப்பா, என்ன மசருக்கு ஃபண்ட் பண்ணினமண்டு, என்ன மண்ணாங்கட்டிக்கு ஃபண்ட் பண்ணினமண்டு ஏடிபி காரன் ஜோதிச்சிருப்பான். வாழ்க்கையில ஏடிபி ஃபண்டே கொடுக்காத கிளிநொச்சி. சோ அப்படி அறிவிலிகளாக இருக்கிற கிளிநொச்சியில இருக்கிற இந்த பாராளுமன்ற உறுப்பினர்களையும் இந்த தவிசாளரையும் இந்த வேளமாயுதம் மாதிரி பொட்ட கள்ளனுகளையும் நீங்கள் உங்களுடைய முன்னோடியலா பார்க்கத்தான் போறீங்கன்னா உங்களுக்கு மறுபடியும் சொல்றேன், உங்களுக்கு பேர் தான் நாயர். திரும்பவும் சொல்றேன்டா, அதான் என்ன சொன்னேன், அங்க இருந்து 1500 வந்தா அந்த 1500 ஓட்டும் வேண்டாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. மறுபடியும் சொல்றேன், இந்த ஸ்ரீதரன் இந்த வேளமாயுதன் இவனுக்கு தான் நீங்க திருப்பி ஓட் போட போறீங்கண்டா. நீங்கள் உண்மையாவே ஒரு பாவப்பட்ட நாயையும் விட கேவலமான ஆக்கல்ன்றது எனக்கு நீ குளர்றவன் குளறு, கத்துறவன் குளறு. நான் திருப்பி இந்த வீடியோல சொல்றேன், நான் சொன்னது இந்த முட்டாள்களுக்கு, யாருக்கு, இந்த ஸ்ரீதரம் போன்ற நாய்களுக்கு ஓட் போட்டது இன்னொரு நாயாத்தான் இருக்கும் என்றுதான் நான் சொன்னேன். ஆனா அதுல அப்பாவியல் கசிப்புக்கும் காசுக்கும் ஓட் போட்டேன் பிமல் ரத்நாயக்க பாராளுமன்றத்துல சொல்லியிருக்கிறேன். நான் சொன்னானோ அப்ப நான் என்ன சொன்னேன் பாராளுமன்றத்துல ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஆயுதமா இருந்தாலும் எங்களுடைய தமிழரசு கட்சி வந்து தமிழ் மக்களுண்ட ஒரு நம்பிக்கையாக இருந்த கட்சி. அந்த கட்சிக்கு வந்து கசிப்புக்கு ஓட் போட்டேன் சொல்றோம். விமல் ரத்நாயக வெக்கப்பட வேண்டும் சொன்னான் பாராளுமன்றத்துல. நான் கட்சி ஞாபகம் இல்லையா உங்களுக்கு? வெக்கங்கட்ட நாய்களுக்கு ஞாபகம் இல்லையா? சோ என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க குளறீங்க அடி இந்த எம்பி போஸ்ட்ல இருக்கணும்னு நினைக்கிறவன்டா டெய்லி எப்படி இருக்கலாம்னு பிளான் பண்ணி செய்வேன். இந்த எம்பி போஸ்டும் வேண்டாம், ஒரு மண்ணாங்கட்டியும் வேண்டாம், இருக்கிற 5 வருஷத்துலயோ இருக்கிற 10 வருஷத்துலயோ யாழ்ப்பாணத்தையும் கிளிநொச்சியையும் முல்லைத்தீவையும் வவுனியாவையும் மன்னாரையும் மாத்தி விட்டே போவோம் என்று யோசிக்கிறவனுக்கு இந்த ஓட் தேவையில்லை. எந்த பிள்ளை வரப்போதும் இந்த அரசியல் செய்யறதுக்கு வராது, வாழ்க்கையில வராது. நானே வந்ததுக்கு வைக்கப்படுறேன் இந்த அரசியலுக்கு. சோ எந்த பிள்ளைய கொண்டு வந்து நான் திருப்பி இந்த அரசியலுக்கு ரக்குவனோடா ரக்க மாட்டேன். எனக்கு அந்த அரசியலும் தேவையில்லை, நான் அந்த அரசியலுக்கு ரக்கவும் மாட்டேன். எந்த சொந்தக்காரன் வரப்போறானோ இந்த அரசியல் இருந்து பெர்மனன்ட் அரசியல் செய்யறதுக்கு இல்ல. சோ வடிவா விளங்கி கொள்ளுங்கடா. நான் சொன்னது என்னத்தை, நீங்க குளர்றது என்னத்துக்கு? உனக்கு அதை சுடுகண்டா நீ ஒரு காட்டுவாசி, அதுக்கு நான் ஒண்ணும் செய்யலாது. நான் சொன்னது அந்த என்ன பிடிச்ச நாயலுக்கு பந்தம் பிடிச்சு
ஒரு 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 கமக்கார அமைப்புண்ட ஊழலை கேட்ட ஒருத்தனுக்கு நீங்கள் குடும்பாவி எரிக்கிறீங்களா நீங்க ஒரு நாய்க்கூட்டம் என்கிறத சொன்னதுக்கு இப்படி குளர்றீங்க. அதுல குளர்றாங்க இத்தனை பேர், ஒரு 10 பேர் 20 பேர். இதுல பெரும்பாலான நாட்களை பாத்தீங்கன்னா யாழ்ப்பாணத்துல இருந்தா கிளிநொச்சிக்கு வந்திருப்போம், அல்லது வந்து மலைநாட்டுல இருந்து கிளிநொச்சி என்று பெர்மனண்டா அடி வன்னி நிலப்பரப்பிலேயே வாழ்ந்தவன் எவனுமே இல்ல. எல்லாருமே யாழ்ப்பாணத்துல இருந்து மற்ற இடங்கள்லயும் இடம்பெயர்ந்து வந்து குடியேற்றம் செய்யப்பட்டார்கள் தான் கிளிநொச்சியில இருக்கிறான். சோ ஒவ்வொருத்தனுக்கும் ஒவ்வொரு அடி இருக்கும். ஒருத்தன் மட்டக்களப்பா இருக்கும், ஒருத்தன் மன்னாரா இருக்கும், ஒருத்தன் முல்லைத்தீவா இருக்கும், ஒருத்தன் மவுனியாவா இருக்கும், ஒருத்தன் யாழ்ப்பாணமா இருக்கும். கிளிநொச்சியை பொறுத்தவரைக்கும் யாழ்ப்பாணத்திலையும் கூட வெவ்வேறு பிரதேசங்களில் வந்தாக்கள் தான் இருக்கிறான். சோ இங்க அவன நான் என்று சொல்லி போட்ட இவன நான் என்று சொல்லி போட்ட நீங்க ஓட் போறதுமான திங்க் பண்ணுங்க. அந்த அரசியல் அறிவில்லாத நாயலுக்கு தான் நான் சொன்னேன். பாருங்க, கிளிநொச்சியையும் குருணாகலையும் ஒப்பிட்டு பாருங்க எப்படி இருக்குன்னு. மக்களுடைய வாழ்க்கை தரம், அவர்களுடைய சுகாதாரம், அவர்களுடைய பாதை, அவர்களுடைய கல்வி வித்தியாசம் தானே. துளைக்கிறானு தானே கிளிநொச்சிய. இதைத்தானேடா சொன்ன நான். இதை சொன்னா குளறணும். குளறி அதை ஒரு 50 பேர் ஷேர் பண்ணி, ஒரு 20 பேர் ப்ரொஃபைல்ல ஷேர் பண்ணி குளறி என்னத்தை காண பொறியல் ஷேர் பண்ணி குளறினா மேக்சிமம் நான் விட்டுட்டு போவேன் இந்த அரசியல். மறுபடியும் சிறிதரன பிள்ளை தான் இந்த யாழ்ப்பாணம் கிளிநொச்சி முழுக்க அரசியல் செய்வார். அதுதான் உங்களுக்கு வேணுமெண்டா குளருங்க. இப்ப சில நேரங்கள்ல நான் அன்றகுமார நாயகம் போட்டு வந்து அடி கேட்கல பாராளுமன்றத்துல. இந்த போனா வரப்போறவன் யாரும் நினைக்கவே நமக்கு நெஞ்செல்லாம் நடுக்கு. வரப்போறவன் ஆரண்டு நினைக்கவே நெஞ்சு நடுங்க. முழு தமிழின துவசம கூட்டமா தான் வந்துடுறாங்க. அதுல எந்த சந்தம், அது யாரா இருந்தாலும் தமிழின துவச கூட்டமா தான் இருக்கு. சோ இந்த மீனுக்குள்ள இந்த குட்டைக்குள்ள ஓடி போய் ஏதாவது பிடிங்கன்னு வந்து யாழ்ப்பாணத்துக்கு போடுறவன் தான் புத்திசாலி. மற்றபடி தமிழீழம் என்று மறுபடியும் கதைச்சு கொண்டு ஓட்டுகளை வேண்டிக் கொண்டு இங்க அரசியலமைப்பு சபையில பச்சக்கு என்றவன்கள் தான் உங்களுக்கு தெய்வமண்டா. தாராளமா ஆள விடும்போடா. நீங்க குத்தியும் குளறையும் என்ன புடுங்கினாலும் நாங்கள் அரசியல்ல நாங்க நினைச்சா நிப்போம், நினைச்சா போவோம். நீங்க நினைச்சு போகணும்ன்றதுக்கு எனக்கு தேவையும் இல்லை. நான் இந்த எம்பி போஸ்டே டிசைட் பண்ணி கௌசல்யாட கொடுக்க போறேன்னு டிசைட் பண்ணிட்டு இருக்கேன். பேந்தேன் குளறீங்க, பேந்தேன் கத்துறீங்க, பேந்தேன் ஊழல்றீங்க. நீங்க கத்துறதாலையும் ஊழல்றதாலையும் குளர்றதாலையும் ராமநாத அர்ச்சுனா செத்து போக போறது இல்ல. அத வடிவா விளங்கி கொள்ளுங்க ராசா. நீங்க அதாவது வந்து அடி ஒரு முதுவெலும்பு இருக்கிறவன் ஒரு ஆம்பளடா தனிய நிப்பான். தனியா நின்று ஒரு கருத்தை சொல்லுவான். 10,000 பேரோட நாய்க்கூட்டம் மாதிரி கொஞ்சம் இந்த பஸ்ல உணர்ந்துராக்கி இந்த பஸ்ல வர நாயலுக்கு தான் இதை சொல்லி இருக்கிறேன். பஸ்ல ஏறி வருதுல சில நாயல் எங்க போறோம்னு தெரியாம கடலை கச்சான் தாராங்களா, பிளேண்டி தாராங்களா, பனிஸ் தாராங்களான்னு தெரியாம வருதுல ஒரு சில நாயல். அந்த சூடு சுரணை இல்லாத நாயலுக்கு தான் அதை சொல்லி சரிதானே. மற்றபடி கிளிநொச்சியில படிச்சவங்க 1000 பேர் இருக்கிறாங்க. நான் அவனுக்கு சொல்லிடுறேன். கிளிநொச்சியில ப்ரொஃபஸரா வந்தவன், டாக்டரா வந்தவன் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. நாங்கள் அவங்களுக்கு சொல்லல. நான் சொன்னதா இருக்கிறாசா, நான் சொன்னது கிளிநொச்சியில இருக்கிற இந்த காட்டுவாசி கூட்டத்தின் ஒரு சில நாயல் சரிதானே. அது உங்களுக்கு நொந்தா குளறு, அது எனக்கு அது பிரச்சனை. நீ என்ன வேணா பேஸ்புக்ல எழுது, என்ன வேணுமெண்டான் குளறு, நான் வரைக்கும் ஆர்ப்பாட்டம் செய் தம்பி. நீ ஆர்ப்பாட்டம் செய்யறதால நான் சாகிறதா இருந்தா நான் பேர் செத்துருக்கோம். நீ குளர்றதாலையும் நீ வைத்தியக்காரன் சொல்றதாலையும் உங்களை மாதிரி மண்டகலண்ட கேசுகள் எல்லாம் 1-2 குளர்றதை நான் இப்ப எனக்கு ஒரு சமூக கட்டமைப்பு எடுத்தா 12 லட்சம் ஜனத்துல 10,000 ஜனத்துக்காவது மண்டபிள்ளை இருக்கு சரிதானே. சோ அந்த 10,000த்துல 100 வந்து புத்தகத்துல குளர்றதுக்காண்டியடா 12 லட்சம் ஜனத்தையும் ஒருத்தன் எதிர்க்க மாட்டேன். சோ நீ குளர்றத ஒருத்தனும் கணக்கெடுக்கவே மாட்டான். முடிஞ்ச வரைக்கும் குளறு. ஆனா நான் சொன்னது திட்ட தெளிவா பாசிரி மாதிரி அல்லது வந்து இந்த வேளமாயுதன் மாதிரியானாக்களை ரோல் மாடலா வச்சு கொண்டு நாயல் இருக்கல்லோ, அந்த நாயலுக்கு தான் நான் சொன்னேன். அந்த நாயில நீயும் ஒரு நாயண்டா தாராளமா குளர், ஒரு பிரச்சனையும் இல்லை. இல்ல அவங்க எல்லாம் கள்ளங்கள் என்றதை ஏற்றுக்கொள்றா என்றால் கமக்கார அமைப்பு கண்டாவளை தண்ட ஒடிட் ரிப்போர்ட்டை கொண்டு சப்மிட் பண்ண நீ நினைச்சியண்டா, அல்லது வந்து கமக்கார அமைப்பு இரணமாடு கமக்கார சம்மேளனமா கமக்கார அமைப்பா கொண்டு தண்ட ஒடிட் ரிப்போர்ட்டை கொண்டு பப்ளிக்கா காட்டோன்னு நீ நச்சியண்டா, நீ கிளிநொச்சியில இருக்கிற மூளை உள்ள ஒரு புத்திசாலி உள்ள ஆய். இது நீயே யோசிராசா. எனக்கு அது தேவையே இல்லை. நன்றி, வணக்கம். டாக்டர் அர்ச்சுனா.